இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் உலகத்தில் எல்லோருக்கும் இது மாதிரியான ஒரு டெக்னாலஜியை நம்ம கொண்டு செல்ல வேண்டும். எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் வகுப்பறையில் நின்று பாடம் நடத்துவது ஒரு புறம் இருக்குது என்று சொன்னாலும், அதே நேரத்தில் ஆசிரியர் பெருமக்களுக்கும் உதவிகரமாக இருக்க வேண்டிய அளவிற்கு அந்த கற்றல் என்று வரும்பொழுது அவர்களுக்கும் அது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி டெக்னாலஜி அடாப்ட் பண்ணணும்னு நம்ம ஆசைப்பட்டோம். அதில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் 2024 ஜூன் மாதம் 14ஆம் தேதி நேரு உள் விளையாட்டு அரங்கில் அவர்களுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சரும் சேர்ந்து முதல் கட்டமாக இந்த மாதிரி ஸ்மார்ட் போர்ட்ஸ் எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் நம்ம கொண்டு போகணும். குறிப்பாக நம்முடைய தொடக்க கல்வியை சார்ந்திருக்கின்ற அந்த ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்கும் இதை கொண்டு போகணும்னு நம்ம ஆசைப்பட்டோம். அதில் முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர் அண்ட் சேலம் இங்கே சார்ந்து கிட்டத்தட்ட ஒரு 500 போர்ட்ஸுக்கான இந்த ஸ்மார்ட் போர்டு வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை அங்கே தொடங்கி வச்சோம். அதோட இலக்கு என்பது கிட்டத்தட்ட 22,931 ஸ்கூல்ஸ்லையும் இதை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத ஆசைப்பட்டோம். அந்த 22,931 ஸ்கூலுக்கான அந்த கடைசி பேட்சுக்கான சிஸ்டத்தை இன்னைக்கு நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். இது கிட்டத்தட்ட ஒரு 150 ஸ்கூல்ஸ்க்கு இன்னையிலேருந்து கிளம்பி இப்போ எல்லா இடத்தையும் இதுக்கான இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு இன்னையோட அதை நிறைவு செய்வதற்கான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இதை நம்முடைய மக்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆசையில் தான் நம்முடைய பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் உங்களையும் அழைத்து ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் இருக்கின்ற இந்த ஸ்கூல்ல இந்த இன்ஸ்டாலேஷனோட அதை நிறைவு செய்கிறோம் என்பதற்காக அதை சொல்றதுக்காக தான் நாங்கள் உங்களெல்லாம் வர சொல்லியிருந்தோம். அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 455 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அந்த முழு பங்கீட்டில் இதை நம்ம செஞ்சிருக்கிறோம். சரி, இது மட்டும்தானா என்று சொன்னால் ஹைடெக் லேப் கிட்டத்தட்ட ஒரு 8,209 ஸ்கூல்ஸ் ஹைடெக் லேப்ஸ் நம்ம கொண்டு போயிடணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். இன்னைக்கு அதற்கான பணிகளும் இந்த மாதம் நிறைவு செய்யும் பொழுது அதுவும் முழுமையாக கிட்டத்தட்ட அந்த ஹைடெக் லேப்ஸ்க்கான அந்த ப்ராஜெக்ட் காஸ்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 519 கோடி ரூபாய். அது ஐசிடி, அது உங்களுக்கு தெரியும், நமக்கும் ஒன்றிய அரசுக்குமான அந்த பங்கீட்டில் சமகர சிகிச்சா மூலமாக கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்டது. அதில் அந்த முழு பணியும் அதுவும் நாம் நிறைவு செய்ய போகின்றோம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 2 திட்டங்களுமே ஒன்று ஒட்டுமொத்தமாக நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய இந்த ஸ்மார்ட் போர்டு திட்டத்தையும் ஹைடெக் லேபுக்கான திட்டத்தையும் நாம் முழுமை அடையும் பொழுது, ஏன்னா இன்னைக்கு ஸ்மார்ட் போர்டு முழுமை அடைகிறது, இந்த மாதம் இறுதிக்குள்ளார ஹைடெக் லேப்ஸும் முழுமையடைந்து விட்டது என்று சொன்னால் ஏறத்தாழ 43,89,000 பிள்ளைகள் அதை பயன்படுத்துகின்ற அளவிற்கு, தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்ற அளவிற்கு, உலக அளவில் இருக்கின்ற அறிவியலை தெரிந்து கொள்கின்ற அளவிற்கு எங்களுடைய டீச்சர்ஸ் அவர்களை வழிநடத்த இருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய, என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த 3 வருஷ காலங்களில். மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய எண்ணம் என்பது இந்த டெக்னாலஜியை வெறும் நகரப்புறம், மாநகரப்புறம் மட்டும் இல்லாமல் கிராமப்பகுதியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கும் இந்த டெக்னாலஜியை கொண்டு போங்க. ஒரு ஆடியோ மூலமாக, நம்ம ரெக்கார்டட் ஆடியோ மூலமாக அந்த பிள்ளைங்களுக்கு பாடத்தை நம்மளுடைய டீச்சர்ஸ் இங்க இருக்கின்ற கண்டென்ட் மூலமாக சொல்லி தருவதாக இருந்தாலும் சரி, அல்லது வீடியோ மூலமாக விஷுவலைஸ்டாக அதை காட்டுவதாக இருந்தாலும் சரி, அது முக்கியமான ஆளுமையோட உரைகளாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அதெல்லாம் சொல்லித் தருவ அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிங் டிவைஸாக இருக்கப்படுது. இது சார்ந்து நம்முடைய ஆசிரியர் பெருமக்களையும் நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கணும். ஆக இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை மக்களிடம் கொண்டு செல்கின்ற இந்த பணியில் பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் நீங்களும் ஈடுபட வேண்டும் என்கின்ற என்னுடைய வேண்டுகோளை நான் வைக்கிறேன். இல்லை, நாங்கள் தொடக்க கல்விக்கான ஸ்மார்ட் போர்டு தான், அது எங்கெங்கெல்லாம் தொடக்கப்பள்ளி, ஹைஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் எல்லாம் சேர்ந்து இருக்கின்றதோ அதுக்கு இதெல்லாம் கொண்டு போகணும் நாங்கள் அதை ஆசைப்பட்டது. இது நிறைவு செய்கிறோம். எங்களுடைய இலக்கு இந்த 22,931 எலிமெண்டரி ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைகள் பயன்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். அது இல்லாமல் ஹைஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ், பொதுவாக ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ்க்கு மட்டும்தான் ஹைடெக் லேப்ஸ் இருக்கும். இப்போ நம்ம மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூலில் சார்ந்திருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு 8,209 பள்ளி வளாகங்கள் இருக்கின்றது. அதுலேயும் இப்போ நாம் ஹைடெக் லேபை நம்ம அமைச்சிட்டு இருக்கோம். நாங்கள் அந்த ஹைடெக் லேப் நிறைவு ஆகிறது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எண்டுக்குள்ளார அது முடியும். அது முடிந்ததுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை நாங்கள் அறிவிப்போம். இடைநிற்றல் குறைஞ்சிருக்கு அப்படின்னு முன்பான புள்ளி விவரங்களை தெரிவிச்சிருக்கிறோம். அது இல்லாமல் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் எப்படியான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அரசு பள்ளிகள் மூலமாக கிடைச்சது, தனியார் பள்ளிகள் அவங்க தனிப்பட்ட முயற்சிகள் மேற்கொள்வாங்க. ஏழை மாணவர்கள் படிக்கிறது அரசு பள்ளி, அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் இடைநிற்றல் எப்படி குறைச்சிருக்கோம், அதோட இந்த ஸ்மார்ட்டும் சேரும்போது எப்படியான ஒரு இடைநிற்றல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே பார்த்துருப்பீங்க. இந்த யூடைஸ் ரிப்போர்ட், ஒன்றிய அரசாங்கத்தோட ரிப்போர்ட்லேயே சொல்லும் பொழுது நாம 2014, 2024 கம்பேர் பண்ணும்பொழுது எந்த அளவுக்கு நம்ம குறைந்திருக்கும். நாமே என்ன உறுதிமொழி, ஒரு 7 விதமான உறுதிமொழியை சொன்னோம் நம்ம எலெக்ஷன் நேரத்தில். அதில் 4வது உறுதிமொழியாக கல்வி சார்ந்தும் மருத்துவம் சார்ந்தும் ஒரு அறிவிப்பு. அதில் 1வது அறிவிப்பு என்னன்னா,
இப்பொழுது கடந்த காலத்தில் அப்ப நம்ம சொன்னது தேர்தல் இப்போது வந்து 16% இருக்கக்கூடிய இந்த இடைநிற்றலை 5% கீழே நாங்கள் குறைத்து காட்டுவோம். அது சார்ந்து என்னென்ன திட்டங்களோ அந்த திட்டமிடல் நாங்கள் செய்வோம் என்று சொன்னோம். அது வெறும் சொல்லாக மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய மிகப்பெரிய ஒரு அறிவிப்பாகத்தான் இந்த டெக்னாலஜி ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, அவுட் ஆஃப் ஸ்கூல் பசங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி வீட்டில் அவங்களை கொண்டுட்டு வந்து ஸ்கூல்ல சேர்க்கறதாக இருந்தாலும் சரி, புதிதான திட்டங்கள் வரும்பொழுது படிக்கணும், ஹோம்ஒர்க் கொடுக்கணும், பசங்களுக்கு நிறைய மார்க் எடுக்கணும், அந்த ஒரு பிரஷர் இல்லாமல் அதோடு சேர்த்து ஒரு கலை திருவிழா கொண்டு வருகிறதாக இருந்தாலும் சரி, விளையாட்டு போட்டியில் அந்த பிள்ளைங்களை தேர்ந்தெடுக்கிறதாக இருந்தாலும் சரி, ஒரு வினாடி வினா அந்த பிள்ளைகளுக்கு வைப்பதாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய திறமையை கொண்டு வரும்பொழுது அது சார்ந்து அந்த பிள்ளைங்களை தேர்வு செய்து வெளிநாடுகளுக்கெல்லாம் கூட்டிட்டு போறது, இது அந்த பிள்ளைங்களுக்கு அந்த ஊக்கத்தை தரும். முதல்ல பள்ளி வளாகத்துக்கு வரும்பொழுது ஒரு பதஷ்டத்து இறுக்கத்தோட சூழ்நிலை என் ஸ்கூலுக்கு நான் வரேன்னு ஒரு ஹாப்பினஸாக வரும். அதனால தான் கற்றலாக இருந்தாலும் கற்பித்தலாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதோட இம்பாக்ட் எங்க வரும் பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி இந்த இடைநிற்றல் குறைகின்றது தான் இதோட மிகப்பெரிய ஒரு இம்பாக்டாக பார்க்கணும். அது நல்ல விதத்தில் நம்ம கை கொடுத்துருக்கு தான் பார்க்கலாம். நம்ம உள்ள நுழையும் போது நான் அதமாக ஹெச்எம்டையும் கேட்டேன். நான் ஏமா மழை பெஞ்ச நாள் இருந்திருக்கா மேடம் கேட்டேன். ஆமாம் சார், மழை பெய்யும் போதெல்லாம் இருந்திருக்குனாங்க. கண்டிப்பாக இங்கே நீங்கள் சொல்ற மாதிரி ஏதாச்சும் சோர்ஸ் பக்கத்தில் நம்ம இழுத்து விட்டு அதை தண்ணி போகிற மாதிரியான வழிகள் இருந்தால் இமிடியேட்டாக அதை செய்வதற்கான வழியை நாங்கள் செய்வோம். ஏன்னா இதை பார்க்கும் பல ஸ்கூல்ஸ் நான் போய் பார்க்கும்போது பல நேரங்களில் நாங்கள் சில அறிவுரைகள் சொல்கிறோம். உடனடியாக ஆஃபீஸர்ஸ் வராங்க, அதை அட்டென்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கூல்ஸ் இன்னைக்கு வந்தது அது நன்றாகத்தான் இருக்கின்றது. மிக விரைவாக அதற்கு என்ன பணியோ அதை நாங்கள் செய்வோம். பெண்களுக்கு 13 முதல் 18 வயசு ரத்த சோகை அதிகரிச்சதாட்டு கடந்த ஆண்டு கண்ணகி நகர்ல 150 பேருக்கு டெஸ்ட் பண்ணாங்க. 120 பேருக்கு ரத்த சோகை இருக்குது. இதனால மன பிரச்சனை, உடல் பிரச்சனை, தேர்வுல கவனம் செலுத்த முடியாத பல்வேறு பிரச்சனை. இதுக்கு என்ன நடவடிக்கை? நியூட்ரிஷன் ரிலேட்டடாக வரும்போது ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு அமைச்சரான மாசன் மூலமாகவும் சில இதெல்லாம் செஞ்சாங்க. அவங்களுக்கே தெரியும். டென்டல் ரிலேட்டடாக வரும்போது கூட புன்னகைன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த பிள்ளைங்களுக்கு நமக்கு அந்த விழிப்புணர்வை கொண்டு சென்றோம். இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் நாம் வந்து காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து பலப்படுத்துகிறோம், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரோம், சத்தான உணவுகளை தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் இதுக்கான ஒரு இம்பாக்ட் கண்டிப்பா அடுத்த ஒரு 3-4 வருஷத்துல நம்ம ஒரு அவுட்கம் நல்லா பார்க்கலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு என்று வரும்பொழுது மருத்துவம் சார்ந்திருக்கின்ற அந்த அமைச்சர் மூலமாக புதிதாக திட்டங்களை ஏற்கனவே தெரியும். சத்து மாத்திரை என்பதை நாம் வழங்கி கொண்டு வரணும். உங்களுக்கு தெரியும், சத்து மாத்திரையை கொடுக்கறத கூட சரியான ஒரு புரிதல் இல்லாமல் இருந்த இன்சிடென்ட்ஸ்லையும் நம்ம பார்த்துக்கணும். பட் அதெல்லாம் கடந்து அந்த ஒரு சத்தாக அந்த பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்ற விதத்தில் அந்த திட்டத்தை தீட்டிக் கொண்டுதான் இருக்கணும். அதை மிகவும் உன்னிப்பாகவும் மிக ஜாக்கிரதையாக அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு பள்ளிகளில் கூட சில இடங்கள் வந்து போதைப் பொருட்கள் இருக்கு. அதெல்லாம் மாற்றி அவங்க வந்து விளையாட்டா மாற்றாங்க. விஷாலா போன்ல பேசுறேன்.